உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. அதாவது 4 கிரகங்களின் ஆட்சி உச்ச சூழ்நிலைகள் அப்படின்றது இந்த மாதத்துல இருக்க போகுது. அது என்ன மாதிரி அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அதாவது கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு ஆட்சி பெற்ற சுக்கிரனாக மாற போகிறார். இதுவரைக்கும் அந்த சுக்கிரன் நீச்சமாக இருந்த இந்த 3ஆம் தேதியிலிருந்து அவர் ஆட்சி பெற்று மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரப்போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்க போறார். அதாவது தன்னுடைய கன்னி ராசியில் புதன் பெயர்ச்சியாகி 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னி ராசிக்கு புதன் பகவான் பயிற்சியாகி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு புதனாக மாற போறார். இதனால இந்த மாதத்துல புதன் உச்ச நிலையை அடைகிறார். அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்ப ராசி என்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் வக்ரத்தன்மையோட 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த இடத்துல இந்த கும்பராசி என்பர்களுக்கு குடும்பம் ரீதியான சில தொந்தரவுகள்ல இருந்து நிவர்த்தி அப்படின்றது கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல 1008 பிரச்சனைகள், அதாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தவறான பாதைக்கு சென்றிருக்கலாம். குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள்னால சில பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு உதவிகள் கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், குடும்பத்துல இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள் மூலமாக சில பிரச்சனைகள், இப்படி எல்லா நபர்கள்னாலையும் கும்பராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கே ஒரு பிரச்சனைனா அடுத்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அதை விட ஒரு 10 மடங்கு பிரச்சனையால இருக்கும். இவங்களோட பிரச்சனையை மறந்து ஐயோ அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆகி போச்சு, இதை நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்னு அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதுல இருந்தெல்லாம் ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால ஒரு ஓய்வு இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லா இடத்துலயும் அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வேலை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. இதனால ஓய்வு இல்லாமல், ஒரு தூக்கம் இல்லாமல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 48 ஹவர்ஸ் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தான் கடந்த ஒரு 5-6 மாதமாக இருந்துட்டு இருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருந்து நீங்க வெளியில வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். என்னை யாராவது எங்கேயாவது போய் ஒரு தனிமைப்படுத்த மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. எங்கேயாவது எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்குமா, என்னைய ஒரு வாரம் எந்த விதமான ஒரு துன்பமும் இல்லாமல் அமைதியாக இருக்க வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு 1 மாத காலம் நல்ல ஒரு ரிலாக்ஸான லைஃப் அப்படின்றது இந்த செப்டம்பர் மாதம் வரப்போகுது. இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு. அந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து முழுமையான ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்றத தாண்டி அதுல இருந்து கொஞ்சம் நான் மனசு மாறி வேற இடத்துல இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு. கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 7.5 சனி இப்பதான் வீரியமா இறங்கி அதுலயும் வக்ரமாக இறங்கி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த கடன் பிரச்சனைகள் ஒண்ணு இருக்கட்டும், அதனால எந்த விதமான ஒரு ஆபத்தும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வராது. கண்டிப்பாக நீங்க அந்த கடனை இன்னும் 2 வருடங்கள்ல முடிச்சிருவீங்க. அதனால அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. 6ஆம் இடத்துல குருமங்கள யோகம் அப்படின்றது இருக்கிறதுனால வேலை ரீதியான உயர் பதவிகள், ஒரு புகழ், ஒரு அங்கீகாரம், ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, இது எல்லாமே உங்களுடைய வேலை அலுவலகத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 3 மாதத்துல கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கும். திருமணம் ஆகி உடனே திருமணத்துல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில பெரிய
பெரிய அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத ஒரு சூழ்நிலை. ரொம்ப நம்ம அமைதியா இருப்பாங்கன்னு நினைச்சோம், ஆனா ரொம்ப ஆணவத்தோட இருக்கிறாங்க, நமக்கு வந்த திருமண உறவுகள் அப்படின்ற மாதிரியாக நீங்க நினைத்த வாழ்க்கை ஒண்ணு, நடந்த வாழ்க்கை ஒண்ணு. இப்படியாகலாம் இந்த திருமண வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு அதிர்ச்சியை அனுபவித்த நபர்களாக தான் கடந்த ஒரு 3 மாதங்களாக இருக்கிறீங்க. இதுல இருந்து கொஞ்சம் ஒரு பெட்டர் ரிலீஃப் அப்படின்றது இருக்கும். இதுல இருந்து கொஞ்சம் நீங்க வெளியூர் வெளிநாடு போறதுக்கு உண்டான ஒரு நேரம், வேற ஒரு இடத்திற்கு இடம்பெயர்றதுக்கு உண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. யார் யாரெல்லாம் இந்த இடமாற்றத்தை செஞ்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அப்படின்றது இருக்கும். இஃப் சப்போஸ் என்னால இடமாற்றம் செய்ய முடியாது, எனக்கு இங்கதான் இருந்து ஆகணும் அப்படின்ற பட்சத்துல இதுல இருந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும். அதுல இருந்து ஒரு 5% 10% தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்ல இருந்து மீண்டு வர முடியும். மத்தபடி அது அப்படியே உங்களை ஒரு 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 காலமாட்டுக்கு எப்படி ஒரு இது கட்டின மாதிரி அந்த மாதிரியா தான் நீங்க போறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஒரு அதிதீவிரமான ஒரு உழைப்பாளிகளாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கிறீங்க. உழைக்கிறதுக்கு பஞ்சம் இல்ல, உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். அதற்குண்டான பொருளாதார வளர்ச்சி வருமா? கண்டிப்பாக வரும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். அதனால அந்த பொருளாதார வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது எந்த கிரகத்துக்கும் இல்ல. கண்டிப்பா ஒரு கடனாவது உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம். கடன் வாங்குறதுக்கு கூட யாருமே இல்லை, எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு கூட யாருமே இல்லை, எனக்கு என்னுடைய லோன் அப்ரூவ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இப்படி அந்த ஒரு கடன் விஷயங்கள் கூட தடைபட்டு இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிலிருந்து எல்லாம் சில நிவர்த்திகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம். இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரமுமே பாத்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில அடிபட்டு உதப்பட்டு, அடுத்து பாத்தீங்கன்னா செய்ய முடியாத விஷயத்தையும் செய்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன வயசுலயும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்க கூடாதோ எல்லாத்தையும் அனுபவிச்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறவங்க தான் இந்த 3 நட்சத்திர அன்பர்களும். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வாழ்க்கை மாற்றம் அப்படின்றது இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். பூர்வீக சொத்துக்கள்னா அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால அந்த சொத்து சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா விற்கலாம். அப்பாவினுடைய சொத்து, அம்மாவினுடைய சொத்தை வித்து எனக்கு பங்கு வந்து சேருமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தாராளமாக அது வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரியாக சொத்து ரீதியான சில பொருளாதார வசதிகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான சரியான தருணம். நீங்க டெக்னிக்கல் ஃபீல்ட்ல நல்ல ஒரு திறமை படைத்தவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஜெர்மனி, அடுத்து பாத்தீங்கன்னா நெதர்லாந்து, UK, கனடா, இந்த மாதிரியான இடத்துக்கு உங்களுடைய ரெஸ்யூம் அனுப்பிச்சு வைங்க. 100% இந்த மாதம் உங்களுக்கு அங்க இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரியாக டெக்னிக்கல் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்னுடைய தெய்வம், எந்த தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணா என்னுடைய பித்தம் தெளியும், எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரியாக எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணா என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும். 1 2 இல்ல, கரெக்டா ஒரு லிஸ்ட் போட்டா பெரிய லிஸ்டா போகும். அந்த மாதிரியான அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு மருந்து நம்ம தெய்வ பிரார்த்தனைகள் தான். அந்த எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணா நம்மளுடைய சிக்கல்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.